அனைவருக்கும் வணக்கம். சமீப காலங்களாக நம்முடைய இந்து கோயில்களையும் இந்து கலாச்சாரங்களையும் மிக இழிவாக பேசி வரும் அயோக்கியர்களை இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை. எடுக்காத காரணத்தால் தான் இன்றைய தினம் மதுரை மாவட்டத்திற்கு அருகே இருக்கின்ற திருப்பரங்குன்றம் மலை உச்சி மீது இருக்கின்ற ஒரு தர்காவை காரணமாக வைத்துக்கொண்டு அந்த திருப்பரங்குன்றம் பகுதியை சிக்கந்தர் மலை என்று அழைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி எவ்வளவு தைரியமாக பேசி வருகின்றார்கள். இதை கேட்பதற்கு எந்த அரசியல் கட்சிகளுக்கும் துணிவு கிடையாது. நாமெல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். 6 படையில் ஒரு படையாக போற்றப்படுகின்ற திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலை சிக்கந்தர் மலையாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு பணி செய்து கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் மீது அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது ஜனவரி 18ஆம் தேதி மலை உச்சியில் ஆடு கோழி வெட்டி சமபந்தி விருந்து அளிப்போம், அனைவரும் இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு பாய் முஸ்லிம் அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். எந்த அரசியல் கட்சிக்காரன் பேசினானா? நல்லா சிந்திச்சு பாருங்க. சைவம், முருகப்பெருமான் சைவம் தலை மேல போய் கோழி ஆடு வெட்டுன்னு சொன்னானா எவ்வளவு தைரியம்! நாங்க பேசாம அமைதியா இருக்கோம். எங்களை மறுபடியும் தெருவுக்கு அழைப்பது இஸ்லாமியர்கள் மட்டும்தான். நீங்களாம் நல்லா சிந்திச்சு பாருங்க. நம்ம ஏதாவது இப்போ பேசணுமா? எதுவுமே கிடையாது. ஆனால் இவர்கள் பேசிக்கொண்டிருப்பது நம்மை தூண்டு விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். மறுபடியும் அயோத்தி பிரச்சனையை இவர்கள் ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நாங்கள் அதற்கெல்லாம் செல்ல விரும்பப்படவில்லை. ஆனால் இவர்கள் நடவடிக்கையை கண்காணிக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு விளைவை போய் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். திருப்பரங்குன்றத்தை நாங்கள் சாதாரண விடப்போவதில்லை. என்ன ஆயிட்டாலும் பரவாயில்ல. எங்கள் மேல் காவல்துறை எத்தனை வழக்கு போட்டாலும் அதை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆனால் விடமாட்டோம். திருப்பரங்குன்றத்தில் இனி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தால் ஒன்று காவல்துறை தடுக்கப்பட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் தடுப்போம். வீதிக்கு நாங்கள் தடுப்போம். இதனால் மிகப்பெரிய எவ்வளவு பெரிய இழப்பு வந்தாலும் அதை சந்திப்பதற்கு எங்கள் அகில பாரத அனுமன் சேனா தயாராக இருக்கின்றது. எங்களோடு இணைந்து எத்தனை அமைப்பு வந்தாலும் நாங்கள் அவரோடு சேர்ந்து இந்த பணியை செய்வதற்கு நாங்கள் துணிவோடு இருக்கின்றோம். வாருங்கள். திருப்பரங்குன்றம் மிக விரைவிலே அனைவரும் செல்ல இருக்கின்றோம். நீங்களும் வாருங்கள். இந்த அமைப்பில் இருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளும் அத்தனை தொண்டர்களும் வாருங்கள், படையெடுப்போம் திருப்பரங்குன்றத்தை நோக்கி. அனைவருக்கும் வணக்கம்.